அந்த மாயா தான் பிளான் பண்ணி வெளியே வர வச்சிருக்கா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். நல்ல வேளை அவங்க கிட்ட மாட்டல. அண்ணே, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிங்க சார். நான் ஏறின ஹோட்டல் பக்கத்துலயே என்ன டிராப் பண்ணிட்டேங்களேன். ஓகே சார். கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே. ஓகே சார். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சீனு, சாருக்கு நீயே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பா. அம்மா, நான் எதுக்குமா பண்ணணும்? நீங்களே வந்து எடுத்துட்டு போங்க. ஏண்டா, அவளுக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? அம்மா, நீங்க வேற ஏதோ ஐடியால இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அமைதியா வாங்க. போடா. யோ, யார் நீ? சார் சாரி சார், சாரி சார். பார்த்து வர மாட்டே. ஐயோ, இவனா? கண்ணை எங்கேயா வச்சுட்டு ஓட்டுற? சாரி சார், பார்க்கல சார். ஹார்ன் அடிச்சிட்டு வர மாட்டியா? ராங் ரூட்ல வர. கொஞ்சம் விட்டுருந்தா வண்டி அடிச்சிருப்பையா. உனக்கெல்லாம் எவையா லைசென்ஸ் கொடுத்தது? இப்படியா ஓட்டுவ? சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல. நீ வண்டி எடு, நம்ம போலாம். ஒழுங்கா பார்த்து போ. ஷோ, அவன் பார்த்துப்பா, நீ வண்டி எடுப்போம். ஏய் கார்த்தி, அம்மா கார்த்திமா. டேய் டேய், ஒழுங்கா வந்துடுறா. ஒழுங்கா வந்துரு. ஏய் சீனு, விட்றாங்கறல. ஐயோ சீனு, அம்மா ஒரு நிமிஷம் இருமா, நான் வந்துடுறேன். சீனு, டேய் சீனு, என்ன இவன் பாதியிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டான்? ஜானகி, ஜானகி, ஜானகி. ஹலோ மாயா, நீ சொன்னது உண்மைதான். அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான். நான் அவனை பார்த்துட்டேன். அப்படியா? எங்க பார்த்த? இங்க நம்ம கடை பக்கத்துல தான் பார்த்தேன். அவனை துரத்திக்கிட்டு நான் வந்தேன். பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டான். இப்ப அவன் உள்ளதா இருக்கான். நான் போய் பிடிச்சிடுறேன். சரி, நானும் வந்துடுறேன் சீனு. அவனை விட்டுறாத. சரி சரி. அண்ணா, பக்கத்துல காந்தி ரோட் போங்கண்ணா. சரிங்க மேடம். மாயா சொல்லுங்க. சார், கார்த்திக் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு சார். காந்தி ரோட்ல இருக்கிற முருகன் கோவில்ல தான் இருக்கான். என் ஹஸ்பண்ட் அவனை துரத்திக்கிட்டு இருக்காரு. சரி, உடனே நாங்க வரேன். அண்ணா, நேரா முருகன் கோயில் போங்க. ஓகே சார்.
யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ஜானகி கார்த்தியை கொலை செய்திருக்கிறார். அதை அவர்களே ஒப்புக்கொண்டு போலீசில் சரணடைந்திருக்கிறார். அதன் பிறகு கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்காருன்னு ஒரு கற்பனை கதையை சொல்றாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அது கற்பனை இல்ல. கார்த்திகை யாரும் கொலையும் செய்யல, அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்படி இருந்தா அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா அவர் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரத்தையாவது சமர்ப்பிச்சிருக்கணும். அதை எதையுமே இவங்க செய்யல. உங்ககிட்ட கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், பல இடங்கள்ல அவர் மாத்தி மாத்தி மறைஞ்சிருக்காரு, அதனால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா. யுவர் ஆனர், இவங்க இல்லாத கதையெல்லாம் சொல்லி தீர்ப்பு தேதியை தள்ளி போட பாக்குறாங்க. ஜானகி கார்த்திய பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. புதைக்கப்பட்ட அவரோட உடலை போலீஸ் எடுத்திருக்காங்க. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேலையும் இந்த வழக்கை நீட்டிக்காம ஜானகிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாயா, எங்க அவன்? சாரி மாயா, உன்னை நம்பாம போயிட்டேன். நீ சொன்னது சரிதான், அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான். சீனு, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எங்க அவன்? இந்த கோயிலுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான். கண்டிப்பா வெளியே எங்கேயும் போகல. சரி சீனு, வா தேடி பார்க்கலாம். நீ நீ அந்த பக்கம் போ. யுவர் ஆனர், கார்த்திக் உயிரோட இல்லைங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் உங்க பார்வையில இருக்கு. அவர் உடலை புதைச்ச இடத்துல இருந்து போலீஸ் கைப்பற்றினப்ப ஊர்க்காரங்களும் பார்த்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலையும் இந்த வழக்கோட தீர்ப்பை தள்ளி போடக்கூடாது யுவர் ஆனர். சீனு, அவனை பாத்தியா? இல்ல மாயா, நீ பாத்தியா? இல்ல. ஒருவேளை அவன் வெளியே போயிட்டானா? இல்ல மாயா, கண்டிப்பா அவன் வெளியே போயிருக்க முடியாது. உள்ளதான் எங்கேயோ இருக்கான். எங்க இருக்கான்னு தெரியலையே. மாயா, சீனு மாமா, நீங்களும் இங்கதான் வந்திருக்கீங்களா? நான் அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ஆமா, கோர்ட்ல என்னாச்சு?
தானா அந்த கார்த்திக் இங்க தான் இருக்கான். என்ன சொல்ற? ஆமா தானா, அவனை நான் வழியில பார்த்தேன், துரத்திட்டு வந்தேன். கோயிலுக்குள்ளதான் வந்தான். இங்கதான் எங்கேயும் இருக்கான் தானா. அப்ப தேடலாம் வாங்க. அவன் கிடைச்சாதான் அம்மாவை காப்பாத்த முடியும். சரி சரி வாங்க. சரி, சரி, தேடி வா. பார்க்கலாம். யுவர் ஆனர், இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தா கண்டிப்பா கார்த்திக் உயிரோடு இருக்காருங்கிறதுக்கான அனைத்து ஆதாரங்களையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். 3 மாசம் டைம் கொடுத்தோம், ஒரு சின்ன எவிடன்ஸை கூட ப்ரொடியூஸ் பண்ணல. இதுக்கு மேலேயும் டைம் கொடுத்து இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க கூடாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், இதுக்கு மேல அவகாசம் தர முடியாது. போனா இதுக்கு மேலே இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஜானகி ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்களே, கில்லாடிங்க நீங்க. அந்த ரகுராமோட குடும்பம் இதோட செதறி போக போகுது பாருங்க. ஏங்க நீங்க இனிமே உங்க கையில சூடு வச்சுக்க வேணாங்க. இந்த வழக்க தீர விசாரிச்சதுல கார்த்திக் உயிரோட இல்ல. அவர் கொலை செய்யப்பட்டதுதான் உண்மை என்று தெரிய வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட சாட்சியே தான் கொலை செய்தேன் என்ற குற்றத்தை முன்னரே ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையிலும் மேலும் கார்த்தி உயிரோடு இருப்பதற்கான எந்தவிதமான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படாத அடிப்படையில் கார்த்திக்கை ஜானகிதான் கொலை செய்துள்ளார் என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்ப கூட அந்த கதிர் தான் கொலை பண்ணாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன். நம்ம குடும்ப மரியாதையை விட அவனை காப்பாத்துறது தான் முக்கியமா போயிடுச்சு. ஜானகிதான் குற்றவாளி என்று இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. அதனால் குற்றவாளி ஜானகிக்கு IPC 300 படி அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வழங்கி இந்த கோர்ட் தீர்ப்பு. நிறுத்துங்க. மேடம் ப்ளீஸ் ஜட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. இப்படி கோர்ட்ல கத்தக்கூடாது. யார் நீங்க? மேடம், இவங்க என் பெரியம்மா தான். இவங்க கொலை பண்ணல. அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். யுவர் ஆனர், தீர்ப்பளிக்கிற இந்த நேரத்துல இவங்க அதை வந்து தடுக்க பாக்குறாங்க. இவங்க சொல்ற மாதிரி கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரமோ சாட்சியோ இல்ல. இருக்கு மேடம். என்ன இருக்கு? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? செத்து போனதா சொன்ன அந்த கார்த்திகே இருக்கான். அதோ வரேன் பாருங்க.
கிட்ட வந்தீங்க உங்களை கொன்னுடுவேன். விடுடா. பின்னாடி போங்க போங்க. கார்த்திக் தப்பு பண்ணாத. ஒழுங்கா தனவ விடு. ஏய் ஒழுங்கா என்ன போக விடுங்க. இல்ல இங்கேயே கொன்னுடுவேன். ஏய், வேணாம். போங்க, பின்னாடி போங்க. கிட்ட வந்தீங்க கொன்னுடுவேன். ஏய் 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 சொல்றத கேளுடா விடுடா. முன்னாடி போடா கிட்ட வராதா. ஏய் போங்க பின்னாடி போங்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா சரணடைஞ்சிடு. விடுறா அவளை. ஏய் போடா பின்னாடி போடா. ஏய் சொன்னா கேளுடா. ஏய் போடா பின்னாடி. ஏய் விடுடா அவள. பின்னாடி போடா கிட்ட வராதா. போடா ஒழுங்கா என்ன போக விட்டுருங்க. விட்டுறா. ஏய் என்ன ஃபாலோ மட்டும் பண்ணீங்க யாராச்சும் கொன்றுவேன் இவள. இங்கே போங்கடா பின்னாடி. பின்னாடி போ. ஏய் ஒண்ணு இல்ல. ராஸ்கல் இவ்வளவு நாள் உயிரோட இருந்துட்டு டிராமா பண்றியாடா? சீனு, விடு சீனு. இப்ப நமக்கு டைம் இல்ல. இவனை கோட்டை கூட்டிட்டு போகணும் சீனு. இவனை இழுத்துட்டு வாங்க. எந்திரி. அண்ணா உனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல போலாம். வாடா. போதனா போலீஸ் கிட்டயே உன் வேலையை காட்டிட்டல, இனிமே நீ தப்பிக்கவே முடியாதுடா. அண்ணா சார். இவனை வண்டியில் ஏத்துங்க. ஏய் வாடா வா ஏறு. தனா உனக்கு எதுவும் ஆகலையில? இல்ல மாமா, எனக்கு ஒண்ணும் ஆகல. அம்மாவை காப்பாத்திடலாம்ல. இவனை கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டா போதும், அம்மாவை காப்பாத்திக்கலாம். மாயா அப்ப நீ சீக்கிரம் கோர்ட்டுக்கு கிளம்பு. சரி. மாயா டைம் ஆச்சு, கிளம்பலாம் வாங்க. ஏங்க என்னங்க இது? இவன் எப்படிங்க இங்க வந்தான்? தெரியலையே. யார் இவரு? மேம், இந்த கேஸில் கொலை செய்யப்பட்டதா சொன்ன கார்த்தி இவன் தான். இவன் உயிரோட தான் மேடம் இருக்கான். கார்த்திக் என்ன உயிரோட தான் இருக்கான். அவன் சாகல. புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் எப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கா. நீங்க நடந்த விஷயம் என்னன்னு கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்றேன். யுவர் ஆனர், கார்த்திகை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எந்த ஆதாரமும் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
இதோட இந்த கதை முடிஞ்சதுன்னு நினைக்காத மாயா. நான் ஜெயில இருந்து வந்த அப்புறம் உன் குடும்பம் என்ன பாடுபட போகுது பாரு. இந்த வீடியோவை நீ டெலிட் பண்ணிட்ட, நான் உன்னை விட்டுருவேன்னா? அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட்டுற மாட்டேன்.